So, hello all. In this video, I'm going to tell you an important question in Unit 2 of Asic design, that is your Actel ACT1 architecture. So, in the Actel ACT1 architecture is very simplest architecture. So, in the architecture, you will be having 3 mux, so 3 multiplexers, and you will be having a OR gate. So 3 mux plus you will be having an one OR gate. So this is your Actel ACT1 architecture, which is a very simplest architecture. So in the architecture derive பண்ற மாதிரி they will be given a function. So with that function, so அந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த லாஜிக் மாடியூலா ஆக்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஜிக் செல்லை வில் பி காலிங் இட் ஆஸ் லாஜிக் மாடியூல். ஓகே, ஸோ இந்த லாஜிக் மாடியூலா வில் கன்வெர்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா ஹியர் தே வில் கிவ் அன் எக்ஸ்பிரஷன் ஆர் ஃபஸ்ட்டு எங்களுக்கு டேரெக்டாக நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் ஆர் அதர்வைஸ் தே வில் கிவ் இட் ஆஸ் அ ட்ரூத் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாடியூலில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆர்கிடெக்சரை. என்னன்னா ஹியர் வில் பி ஹேவிங் அ மக்ஸ். ஸோ அந்த மக்ஸுக்கு ஒரு செலெக்ஷன் லைன், ஸோ ஒரு செலெக்ஷன் லைன் வச்சு ஒரு மக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மக்ஸோட இன்புட் ரெண்டுமே இன்னும் 2 மக்ஸோட அவுட்புட்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அ செலெக்ஷன் லைன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 ஃபங்க்ஷனாக பிரிச்சிடணும். ஓகேவா? அதே மாதிரி ஈச் ஃபங்க்ஷனையும் வித் ரெஸ்பெக்ட் டு அ செலெக்ஷன் லைன் 2 terms பிரிச்சிடணும். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஐ வில் directly move into the video. So in CAT1 question they have given this truth table. So for this truth table we have to write the expression. So where there is a 1 in a function value, we have to take and write this value. So when writing this value, we'll be getting a bar b bar c plus இங்கே எனக்கு இருக்குது. Therefore when we write this value a bar b c a bar b c bar, then we have to write this value, that is nothing but this. So a into b bar c bar, then next we have to write this value, so that is nothing but a into b bar c plus last time கொடுக்காம விட்டுட்டாங்க, பட் அது நம்ம கொஷனில் கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஸோ ஏபிசி. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் எஃப். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் திஸ் ஃபங்க்ஷன் ஓவர் ஹியர். ஸோ வித் திஸ் ஃபங்க்ஷன், ஸோ லெட் அஸ் டேக் எனி செலெக்ஷன் வேரியபிள். ஸோ மோஸ்ட்லி எல்லா டேர்ம்ஸ்லையும் இருக்கக்கூடிய செலெக்ஷன் வேரியபிளாக பார்த்துக்கணும். ஸோ எல்லா டேர்ம்ஸ்லையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வி வில் பி ஹேவிங் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ஏ பார் இருந்தாலும் ஓகே. ஸோ நான் இப்போ செலெக்ஷன் வேரியபிள் ஏவாக எடுத்துக்கிறேன். யூ கேன் கன்சிடர் பி ஆர் யூ கேன் கன்சிடர் சி, எதை எடுத்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஏவை நான் செலெக்ஷன் வேரியபிளாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுனா ஏ பார் எல்லாம் ஒரு டேமாவையும் ஏவெல்லாம் ஒரு டேமாவையும் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஏ அப்படின்றது ஒரு செலெக்ஷன் லைன். எதுக்கு செலெக்ஷன் லைனா? இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த மக்ஸோட செலெக்ஷன் லைன். அப்போ மக்ஸுக்கு என்ன செலெக்ஷன் லைனா? ஏ அப்படின்றது தான் செலெக்ஷன் லைன். ஓகேவா? ஸோ இந்த செலெக்ஷன் லைன் வச்சு இப்போ நான் பிரிக்க போகிறேன். ஸோ ஏ இருக்கக்கூடிய டேம்ஸ் என்ன? இந்த டேம் இருக்குது, இந்த டேம் இருக்குது, இந்த டேம் இருக்குது, மீதி எல்லாமே ஏ பார் இருக்கக்கூடிய டேம்ஸ். இதை நான் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேம்ஸில் எடுத்து எழுதும் போது ஏவை காமன் எடுத்துனா பி பார் சி பார் பிளஸ் பி பார் சி பிளஸ் பிசி, தட் இஸ் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். அண்ட் இந்த டைம் எல்லாம் நான் காமனாக ஏ பார் இருக்க டைமில் காமனாக எடுத்துட்டா b bar c bar plus b bar c. okay, this is your next function. so இதையே f1 இதையே f2 னு பிரிச்சிருக்கனா, ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா you will be having in mux 3 you will be having 0 here and 1 here. இந்த 0 ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கனா, 0 நாலே a bar கூட இருக்க டைம் தானே இங்க எனக்கு a இருக்கு. சோ இங்க 0 இருக்கும்போது a bar வரும் கரெக்ட்டா. அப்போ a bar இருக்கக்கூடிய டைம்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதணுமா இல்லையா? சோ அதனால a bar இருக்க டைம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சோ f1 எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இத நான் செகண்ட் ஃபங்க்ஷனா a இருக்கக்கூடிய டைம்ஸ் ஃபங்க்ஷன் 2 எழுதிக்கிட்டேன். சோ we have to take this function on function 2 and split it accordingly. So let me take any one of the selection variable, consider b or lc. you can consider any selection signal, that's not an issue. so இப்போ நம்ம பாத்தீங்கன்னா b அப்படிங்கற ஒரு selection variable எடுத்துட்டா, so first எடுத்ததுமே நான் நெகட்டிவ் டேர்ம் and next எடுத்ததுமே அதாவது லாஜிக் 0 டேர்ம் and 1 டேர்ம் எழுதணும். so b as a selection லைனா எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அப்ப ஃபங்க்ஷன் 1 க்கு b ன்றது செலக்ஷன் லைனா வந்துரும். ஓகேவா? அப்ப b பார்ல என்ன வேல்யூ இருக்கும், c பார்ல என்ன வேல்யூவா இருக்கும்ன்றதை எழுதணும். so b bar into c plus b into c bar. ஸோ இதை தான் இப்போ பீன்ற செலெக்ஷன் லைனாக நான் எழுதிட்டேன் அப்படின்னா, இங்கே எனக்கு c இருக்கும். அதாவது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பி பார் கூட c இருக்கா. ஸோ அதனால் எனக்கு இங்கே எனக்கு c இருக்குது. ஸோ b டைம் கூட we will be having one c bar கரெக்டாக. ஸோ you are having c bar over here. So let me take another function, next function f2. So f2 இதே மாதிரி let me take selection variable as b. ஏதாச்சும் ஒரு selection variable எடுத்துக்கலாம். ஸோ selection variable b எடுத்துக்கிட்டா, I am splitting it as b bar. So b bar into c plus c bar and b into c. So we know that c plus c bar is equal to 1. How? So let me take c is equal to 0. So 0 plus
0 bar is equal to 0 plus 1. That will be is equal to 1. So let me take it as 1. So 1 plus 1 bar is equal to 1 plus 0. Therefore it will be 1. So a plus a bar will remains always 1. So I am writing it as 1. So in this function 2, I am taking selection variable as b, so I am writing it as b, and in b bar, so this term I am writing 1, and in this term I am writing c. okay va? So this terms இந்த term தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டயகிராம்ல வரைஞ்சிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி f1 ல b bar செலக்ஷன் b செலக்ஷன் லைனா போட்டுட்டு 0 இருக்கக்கூடிய வேல்யூனா b bar இருக்க முன்ன அந்த கூட இருக்க term c ய போடணும். அதே மாதிரி இன்னொரு டேர்மை நீங்கள் சி பார்ல போடணும். அதே மாதிரி இந்த டேர்மில் நான் எதை செலக்ஷன் என்ன எடுத்திருக்கேன், பி எடுத்திருக்கேன். ஸோ பி எடுத்துருக்கலாம், என்ன வேணால் செலக்ஷன் என்ன எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி பார் செலக்ஷன் என்ன எடுத்திருக்கேன், பி பார் இருக்கும்போது அதாவது 0 இருக்கும்போது யூ வில் பி கெட்டிங் 1 அண்ட் பி இருக்கும்போது யூ வில் பி கெட்டிங் சி. ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு ஐ எம் டேக்கிங் ஏ ஆஸ் அ செலக்ஷன் வேரியபிள். ஸோ இந்த ஏக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ரைட் an ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டுன்றது ப்ரீ டிஃபைன்டாகவே என்னுடைய ஆக்டல் ஆர்கிடெக்சர்லேயே இருக்குது. ஸோ ஆக்டல் ஆர்கிடெக்சர் இருக்குன்றதுனால நான் ஆர்கேட்டுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுக்கணும்னா இங்கே ஏ கொடுத்துருக்கேன், இன்னொரு ஒரு இதுக்கு ஏவும் ஒரு இதுக்கு 0வும் கொடுக்குறேன். ஏன் 0 ஏவும் கொடுக்குறேன், 1 ஏவும் கொடுத்தா என்ன ஆகும், 1 ஏவும் கொடுத்தா 1 மாறிடும். கரெக்டாக? அதனால எனக்கு ஏன்றது தான் அவுட்புட் வரும். 0 plus a will be a in ஆர்கேட். கரெக்டாக? ஸோ ஐ எம் டேக்கிங் இட் as a. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் லாஜிக் மாடியூல் ஆர்கிடெக்சர். ஸோ we have to see another sum. இன்னொரு சம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹேவிங் அ ஃபங்க்ஷன், டேரெக்டாக ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டினில் இருந்துச்சு, கேட் 1 கொஸ்டினில். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு செலக்ஷன் லைன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்யை நான் செலக்ஷன் லைனாக வச்சுக்கிட்டா இந்த மாதிரி எனக்கு டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு டேர்மாக ஸ்ப்ளிட் ஆகும்போது ஸோ ஒய் இன்ட்டு திஸ் டேம் அண்ட் ஒய் பார் இன்ட்டு திஸ் டேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே இது f1 கரெக்டாக? ஸோ f1ன்றது வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ எக்ஸ் மட்டும் தான் இருக்குன்றதுனால ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 கரெக்டா? அப்புறம் எக்ஸ் பார் இன்ட்டு 0. அப்போது ஃபங்க்ஷன் 1ல் நான் எக்ஸ்ன்ற செலக்ஷன் வேரியபிள் கொடுத்துட்டு எக்ஸ் பாருக்கு நான் என்ன கொடுப்பேன், 0 கொடுப்பேன். ஸோ நான் இதுக்கு வரையில நான் வேறு ஒரு சம்க்கு இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷன் 1ல் என்ன கொடுப்பேன், அதாவது m1ல் என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் 0 1. ஸோ செலக்ஷன் வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு எக்ஸ் பார் இருக்கக்கூடிய டேம், அதாவது 0 இருக்க டேமில் நான் 0வையும் 1 இருக்க டேமில் ஐ எம் டேக்கிங் இட் as 1. அதே மாதிரி இந்த டேமுக்கு f2ல் கொடுத்துட்டு டோட்டலி ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆர்எல்ஸ் நான் செகண்டாக நான் ஜட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேமில் இன்னும் கெனானிக்கல் ஃபார்மில் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா டேம்லையும் ஜட் பார் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேம்லையும் நான் கெனானிக்கல் ஃபார்ம் கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக எக்ஸ் ப்ளஸ் ஜட் பார் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் நாங்கள் நம்ம பார்த்து அதே சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு லாஜிக் மாடியூலை வரைஞ்சிருப்போம். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் எங்கேயாச்சும் நடுவில் வந்துச்சுன்னா நம்ம அதை கெனானிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதையும் நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கேட் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹேவ் டு நோட் டவுன் வைல் டூயிங் திஸ் ஆக்டல் ஆர்கிடெக்சர். என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ ஷுட் நாட் யூஸ் கே மேப். கே மேப் இஸ் ஒன்லி ஃபார் சிம்பிளிஃபிகேஷன். பட் திஸ் ஆக்டல் வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் வி ஆர் டூயிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது லாஜிக்லெஸ். ஸோ கே மேப்பை நம்ம லாஜிக்லெஸ்ஸாக யூஸ் பண்ணவே கூடாது. கே மேப்பே இந்த சம் கேட்கும்போது கே மேப்புன்ற ஐடியாலஜிக்கு போகக்கூடாது. ஓகேவா? டோன்ட் யூஸ் கே மேப். ஓகே? தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைனலி இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஆன்சரை அப்படியே பிளாக் பண்ணி விட்டுறக்கூடாது, வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். நான் இங்கே எக்ஸ்பிரஷன் எழுதும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து எழுதுனா எனக்கு எங்கன்னா வரும் ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து f1 is equal to f1 என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா பின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது b பார் into c. கரெக்டாக புரிஞ்சுதா? b பார் into c plus b into c பார். ஓகேவா? இது ஒரு டேர்ம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மக்ஸ்க்கு என்ன வரும், பின்றது தான் செலக்ஷன் வேரியபிள். அப்போ b பார் கூட b பார் into 1 plus b into c. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் செலக்ஷன் வேரியபிள். ஸோ இதுக்கு நான் என்ன செலக்ஷன் வேரியபிள் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நான் என்ன செலக்ஷன் வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா ஏ. அப்போது இது f1 இது f2 கரெக்டாக? அப்போது இது வந்து ஏ பார் கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ இது ஏ பார் கூட மல்டிப்ளை ஆகும். ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை ஆகும்னா ஏ பார் கூட ஏ கூட மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ அப்போ ஏ இன்ட்டு பி பார் ப்ளஸ் பி பார் சி பார் ப்ளஸ்
பிசி பார். ஸோ இது உங்கள் ஃபங்க்ஷன் 1 ஓகேவா. இது உங்கள் ஃபங்க்ஷன் 2. ஃபங்க்ஷன் 2 என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பி பார் இன்ட்டு 1 ப்ளஸ் பிசி ஓகேவா. ஸோ இதுக்கு எனக்கு என்ன வேரியபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படின்றது வேரியபிள். ஸோ இதையும் ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ F1 எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சா, அதே மாதிரி F2வும் எனக்கு இங்கே மேட்ச் ஆகிடும். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுன மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ ஆக்டல் ஆர்கிடெக்சர் டோன்ட் யூஸ் K-map. For the given truth table, you have to write the function and use a selection variable. You have to use 3 selection variables accordingly, and you have to find function 1, function 2. So the function 1 will be having a negative term and function 2 will be having a positive term. So split it accordingly, and you have to draw this diagram. And finally, without எனி ஹெசிடேஷன், எந்த ஒரு குழப்பமா இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஆன்சரை வெரிஃபை பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி அன் இம்பார்ட்டன்ட் as well as a very easy question. So it can be asked in the topic of Shannon's expansion theorem or well as ஆர் என்ன கேட்பாங்கன்னா ஆக்டல் ACT1 ஆர்கிடெக்சர்னு கேட்பாங்க. ஸோ இந்த டேமை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதே இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஜைலிங்ஸ் ஆர்கிடெக்சரையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்டல் ஆர்கிடெக்சர் படிக்கணும். ஆக்டல் ACT1 ஆர்கிடெக்சர் அலாங் வித் திஸ் சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர் ஜைலிங்ஸ் ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்டல் ஆர்கிடெக்சர் வித் சம் ஆர் ஜைலிங்ஸ் ஆர்கிடெக்சர்லேருந்து யூனிட்லேருந்து யூ மே எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஓகேவா.